Good morning everyone. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த பார்ட் வேர் வி லெஃப்ட். ஸோ பார்ட் 3ல் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் லெஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாப்டரை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் இது கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த சாப்டர் வில் கெட் கம்ப்ளீட்டட். ப்ராசஸஸ் ஆஃப் recombinant DNA டெக்னாலஜி. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை எப்படிலாம் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படிலாம் இன்சர்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ உருவாக்குறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, such as isolation of the DNA, fragmentation of DNA by restriction endonucleases, isolation of the desired DNA fragment, and next வந்து ligation of the DNA fragment into a vector, transferring into the recombinant DNA into the host, culturing the host cells in a medium at a large scale, and extraction of the desired product. ஸோ ஒரு recombinant DNA டெக்னாலஜி மூலமாக ஒரு புது ப்ராடக்டை கொண்டு வரதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்மளுக்கு தேவையான டிஎன்ஏ வந்து நம்ம ஐசோலேட், அதாவது செப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு the step was isolation of the DNA. அந்த டிஎன்ஏ வந்து ஃப்ராக்மெண்டேஷன், பீசஸாக கட் பண்ணோம். ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த என்சைம் யூஸ் பண்ணுவோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்ற என்சைம். அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் த டிசைர்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். அந்த நம்ம ஐசோலேட் பண்ண டிஎன்ஏக்குள்ளேயே நம்மளுக்கு தேவையான டிஎன்ஏ வந்து நம்ம வந்து கட் பண்ணுவோம், செப்பரேட் பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறமா அந்த டிஎன்ஏ வந்து லைகேட் பண்ணுவோம். லைகேஷன் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஒரு வெக்டார், பிளாஸ்மிட் வெக்டார்க்குள்ளே வந்து நம்ம அதை லைகேஸ் அப்படின்னு என்சைம் மூலமா அட்டாச் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா அந்த வெக்டார் இப்போ ரெடியாக இருக்கும். அதை ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த ஹாஸ்ட், அதாவது ஈகோலை பாக்டீரியாக்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதை நம்ம கல்ச்சர்னால் அதை வளர விட்டு லார்ஜ் ஸ்கேலில் நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஎன்ஏ செப்ரேஷன் டெக்னிக் வந்து ஒன்று வந்து ஸ்பூலிங் அப்படின்ற டெக்னிக். அது என்னென்னு உள்ள நம்ம பார்க்கலாம். லெட் மீ ஜூம் திஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஐசோலேஷன் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல். டிஎன்ஏ வந்து எப்படி ஐசோலேட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூக்ளிக் ஆசிட் இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் ஆல் த ஆர்கானிசம்ஸ். ஆஸ் ஆல் நோ, டிஎன்ஏக்குள்ளே என்ன இருக்கும்? நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கும், வித்வுட் எக்ஸெப்ஷன். இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கானிசம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸில் வந்து டிஎன்ஏ தான் இருக்கும். ஓகேவா? டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இட் ஷுட் பி இன் அ பியூர் ஃபார்ம். ஓகேவா? வேறு எந்த மாலிக்யூல்ஸுமே அதில் இருக்கக்கூடாது. ஓகேவா? த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகே, க்ளோஸ். we have to break the cell open to release the DNA. ஒரு செல்லை பிரேக் பண்ணணும் அப்படின்னா, சின்ஸ் டிஎன்ஏ வந்து ஒரு செல்குள்ளே நியூக்ளியர் மெம்பரேன்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி டு ரிலீஸ் டிஎன்ஏ அலாங் வித் அதர் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் சச்சஸ். இப்போ வந்து ஒரு செல்லை பிரேக் பண்ணி ஒரு நியூக்ளியர் மெம்பரேனை பிரேக் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணோம்னா டிஎன்ஏ மட்டும் வராது. அதுக்குள்ளே இருக்கிற ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்ஸ், பாலிசாக்கரைட் அண்ட் ஆல்சோ லிப்பிட்ஸ் இதெல்லாமே வெளியில் வரும். ஓகேவா? திஸ் கேன் பி அச்சீவ் பை ட்ரீட்டிங் த பாக்டீரியல் செல்ஸ். ஸோ நம்ம ஐசோலேட் பண்ணுற டிஎன்ஏ வந்து நம்மளுக்கு வந்து பியூர் ஃபார்மாக கிடைக்கணும். கரெக்டாக? ஸோ ஒரு செல்லை பிரேக் பண்ணி அதை வந்து நம்ம வெளியில் ரிலீஸ் பண்ணும்போது நாட் ஓன்லி டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து வெளியில் வரும். ஸோ அதை எல்லாத்தையுமே எக்ஸப்ட் டிஎன்ஏ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் த என்சைம்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் பாக்டீரியல் செல்ஸ்க்கு வந்து லைசோசோம் அப்படின்ற என்சைமும், பிளான்ட் செல்ஸ்க்கு செல்லுலேஸ் அப்படின்ற என்சைம், அண்ட் ஃபங்கஸ் செல்ஸ்க்கு அண்ட் ஃபங்கஸோடைய செல்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கைட்டினேஸ் அப்படின்ற ஒரு என்சைமும் இருக்குது. ஓகேவா? And the genes are located on a long molecules of DNA. The gene molecules, DNA molecules வந்து இப்படி wind ஆயிருக்குன்னா which are held together by histone proteins அப்படின்றது என்க்ளோஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஹிஸ்டோன் அப்படின்றது ஒரு ப்ரோட்டீன்ஸு, ஆக்டோமர் அப்படின்னு சொல்லுவாங்க டிஎன்ஏக்குள்ளே. நம்ம வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்ட்ரக்சர் அது பார்த்தோன்னா அந்த சாப்டரில் வந்து டிஎன்ஏ பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. த ஆர்என்ஏ கேன் பி ரிமூவ்டு பை த அதில் இருக்க RNA can be removed by the treatment of ribonuclease, whereas proteins can be removed by the treatment of protease. Bacterial, this can be achieved by treating the
சின்ஸ் டிஎன்ஏஸ் ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ கிடைக்கிறதுக்கு இப்போ பாக்டீரியல் செல்ஸ்க்காக லைசோசோம் யூஸ் பண்ணுவாங்க, பிளான்ட் செல்ஸ்க்காக செல்லுலேஸ் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கஸ் செல்ஸ்க்காக கைட்டினேஸ் அப்படின்னு என்சைம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்என்ஏ ரிமூவ் பண்ணுறதுக்காக ரைபோ நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு என்சைம் யூஸ் பண்ணுவாங்க, வேர் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ரிமூவ் பை த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டீஸ். ஓகேவா. Other molecules can be removed by the appropriate treatments, and purified DNA ultimately precipitates out after the addition of ethanol, chilled ethanol. So this can be seen as a collection of fine threads in the suspension. After the purification, and purified DNA ultimately precipitates. ஸோ இந்த என்சைம்ஸ் மூலயமா ட்ரீட் பண்ணி நம்மளுக்கு ஒரு டிஎன்ஏ வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா. அதில் வந்து நம்ம சில்டு எத்தனால் ஆட் பண்ணோம்னா பியூர் டிஎன்ஏ வந்து கீழே வந்து ப்ரெசிபிடேட் ஆகிடும். ஓகேவா. தட் வாஸ் த எக்ஸாம்பிள் தே வர் கிவன் இன் திஸ் இமேஜ், ஸ்பூலிங் டெக்னிக் அப்படின்ட்டு. செப்பரேஷன் ஆஃப் அ பியூர் டிஎன்ஏ பை ப்ரெசிபிடேஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பூலிங் டெக்னிக். ஓகேவா. அண்ட் திஸ் வாஸ் அவர் நெக்ஸ்ட் பேஜ். அண்ட் கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ, ஐசோலேஷன். டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே. அண்ட் த செகண்ட் ஸ்டெப் வந்து கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ். டிஎன்ஏ வந்து நம்ம இப்போது கட் பண்ண போகிறோம். டிஎன்ஏ கட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன என்சைம்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஓகேவா. அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டைஜஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் பை இன்குபேட்டிங். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எப்படி அந்த டிஎன்ஏ மேலே ஆக்ட் ஆகுதுன்னா இன்குபேஷன் பண்ணுவாங்க. அதாவது பியூரிஃபைட் டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ். ஒரு டெஸ்ட் டியூப்பில் பியூரிஃபைட் டிஎன்ஏ இருக்குது, நம்ம சில்டு எத்தனால் வச்சு ப்ரிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் போட்டுட்டு அதை வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஃபார் 24 to 72 hours வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அண்ட் அட் ஆப்டிமல் கண்டிஷன், அதுக்கேற்ற டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிவிட்டு வச்சுருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸும் பியூரிஃபைட் டிஎன்ஏயும் ரெண்டுத்துக்குமே இன்குபேஷனாக வளரக்கூடிய பீரியட் கொடுப்பாங்க, கொஞ்சம் டைம். அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் இஸ் எம்ப்ளாய்டு. அகரோஸ் ஜெல் என்ன பார்த்தோம் நம்ம, அகரோஸ் ஜெல் for the separation. Okay, smaller the molecules which move farther. Electrophoresis. Agarose gel which is extracted from seaweeds அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக. Agarose gel electrophoresis is employed to check the progression of the restriction enzyme. Restriction enzyme வந்து டிஎன்ஏ வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணோம். ஓகேவா. நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல், ஹென்ஸ் இட் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் அ பாசிட்டிவ் எலக்ட்ரோட், ஆனோட் கிட்ட மூவ் ஆகிடும். த ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் வித் த டிஎன்ஏ வெக்டார் ஆல்சோ. வெக்டாருக்கு கூட இதே ப்ராசஸ் தான். பிகாஸ் வெக்டாரில் நம்ம ஒரு சைட்டை கட் பண்ணி தான் அங்கே நம்ம இந்த டிஎன்ஏ நம்ம ஐசோலேட் பண்ணியிருக்க டிஎன்ஏ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. இட்ஸ் நத்திங் பேட் அகரோஸ் ஜெல் வச்சு செக் பண்ணுவாங்க வெதர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து டிஎன்ஏ வந்து கட் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸில். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அலாங் வித் பியூரிஃபைடு டிஎன்ஏ வந்து ட்ரீட் பண்ணி கட் பண்ணுவாங்க. And this is the joining of DNA which involves several processes. After having a cutting source DNA as well as a vector DNA, so vector DNAயும் கட் பண்ணி வச்சுக்கணும் with the specific restriction enzyme. The cutout gene of interest from source of DNA and cut vector with space or mixed by ligase is added. The results in preparation of recombinant DNA. இப்போது நம்மளுக்கு தேவையான டிசைடு ஜீனையும் கட் பண்ணி வச்சிட்டோம், வெக்டார் ஜீனையும் கட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். ஓகேவா. த லைகேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா நம்ம ஜாயின் பண்ணுவோம். அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன்னா இப்போ ஒன்று இருக்குன்னா அதை வந்து 100 காட்டுறது, ஆம்ப்ளிஃபை பண்ணி காட்டுறது. ஓகேவா. இந்த ப்ராசஸ் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீநேச்சுரேஷன், அனலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன். denaturation, annealing and extension. First வந்து PCR. எஸ், பிசிஆர் அப்படின்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஓகேவா. ஒரு ஒன் பாக்டீரியாவாக தான் இருக்கும், அதை வந்து அந்த ரியாக்ஷனுக்குள்ளேயே ஆம்ப்ளிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ இருக்கிற மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி காட்டி நம்மளுக்கு வந்து இந்த பாக்டீரியா இங்கே இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது தான் பிசிஆர். இந்த கொரோனா டெஸ்ட்லாம் வந்து மோஸ்ட்லி வாஸ் டன் இன் பிசிஆர். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா நம்ம உடம்புல இருந்தாலும் பிசிஆர் கேன் பி ஈஸிலி டிடெக்ட். எப்படின்னா இந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் டெக்னிக் மூலயமா தான். ஒரு குட்டி பாக்டீரியா சப்போஸ் பிசிஆர் வந்து டிடெக்ட் பண்ணிச்சுன்னா ஸோ அதை வந்து இருக்கிற மாதிரி பெருசுப்படுத்துகிற மாதிரி வந்து நம்மளுக்கு காட்டும். ஓகேவா. ஸோ multiple copies of the gene interest were synthesized in vitro.
Yes. எஸ், மல்டிபிள் காப்பீஸ் வர் சிந்தசைஸ்ட் இன் விட்ரோ கண்டிஷன்ஸ். அதாவது லேபில் வந்து நம்ம இந்த மாதிரி வெக்டார் அண்ட் டிஎன்ஏ வந்து வெக்டார் அண்ட் ஐசோலேட்டட் டிஎன்ஏ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காப்பீஸ் வந்து நம்ம இன் விட்ரோனா லேபில் உருவாக்குறது. ஓகேவா. ஸ்மால் கெமிக்கலி சிந்தசைஸ்ட் ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ் தட் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு த ரீஜன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ த என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ இது வந்து அந்த டயக்ராம் பார்த்தோம்னா டெஃபினெட்லி வில் கெட் அன் ஐடியா. மேலே இருக்க ஒரு டயக்ராம். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே மூவ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் த 3 ப்ராசஸ்: டீநேச்சுரிங், அனலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன். டீநேச்சுரேஷன், அனலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஎன்ஏ இருக்குது. ஓகேவா. ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அதை ஹீட் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்டில் வந்து மட்டும் ஆப்போசிட் ப்ரைமர்ஸ் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. ப்ரைமர்ஸ்னால் வெறும் 2-3 சைட்டில் மட்டும்தான் ஆப்போசிட் காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராண்ட்ஸ்னால் இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குன்னா ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ட்ராண்டு தான் காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஸோ ப்ரைமர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அதை வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் டேக் பாலிமரேஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு என்சைம் கூட ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கே ஆஃப் கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக வந்து மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகும் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட்ஸ். இந்த மாதிரி 30 சைக்கிள்ஸ் நடந்ததுன்னா 1 பில்லியன் டைம்ஸ், அதாவது 1 பில்லியன் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அதை ஆம்ப்ளிஃபை, ஒரு குட்டி பாக்டீரியா இருக்கிறத 1 பில்லியன் டைம்ஸ் ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்மளுக்கு காட்டும். அவ்வளோ ஜூம் பண்ணி அவ்வளோ அழகாக காட்டும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஏ இருக்குது, அதை ஹீட் கொடுத்து அது வந்து ஸ்பெசிஃபிக் சைட்டில் மட்டும் அதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. அண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற ஒரு என்சைமால் ட்ரீட் பண்ணி, அதாவது டேக் பாலிமரேஸ் அப்படின்ற என்சைமால் ட்ரீட் பண்ணி மறுபடியும் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா. இதே மாதிரி 30 சைக்கிள்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா யூ வில் கெட் த ஆம்ப்ளிஃபைட் 1 பில்லியன் டைம்ஸ் காப்பீஸ். ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட் என்னென்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம். ஓகேவா. இந்த என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னா, லெட் மீ this was the last page. எஸ், இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். த என்சைம் எக்ஸ்டெண்ட்ஸ் அ ப்ரைமர்ஸ் யூஸிங் த நியூக்ளியோடைட்ஸ். ஓகேவா. இஃப் த ப்ராசஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் இந்த ப்ராசஸ் வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆச்சுன்னா த டிஎன்ஏ கேன் பி ஆம்ப்ளிஃபைட் டு 1 பில்லியன் டைம்ஸ். சச் ரிப்பீட்டட் ஆம்ப்ளிஃபிகேஷன். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் எப்படி நடக்குதுன்னா தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் பார்த்தோம் இல்லைங்களா மேலே. டிஎன்ஏ பாலிமரேஸ் மூலிமா மட்டும்தான் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் விச் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஒரு பாக்டீரியம் விச் இஸ் தெர்மோஸ்டேபிள், எவ்வளோ டெம்பரேச்சர் வேணாலும் அதனால் தாங்க முடியும், விச் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் த பாக்டீரியம் தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவிலேருந்து ஐசோலேட் பண்ணுறாங்க. ஓகேவா. விச் remain active during the high temperature induced denaturation of the double stranded DNA which remains இது வந்து high temperatureலையும் ஆக்டிவாக இருக்கும். which initiate the process denaturation of double stranded DNA வந்து இனிஷியேட் பண்ண இந்த பாக்டீரியம் தான். ஓகேவா. the amplified fragment of desired can now be used to ligate with the vector. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபைட் பண்ண டிஎன்ஏ தான் நம்ம வந்து வெக்டர் கூட சேர்க்க போகிறோம். ஓகேவா. this was a process amplification of DNA. இப்போ வந்து insertion of recombinant DNA to the host or a cell organism. There are several methods of introducing the ligated DNA. ஸோ நம்ம ஐசோலேட் பண்ணியிருக்க டிஎன்ஏ வந்து எப்படி ஆம்ப்ளிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துட்டோம். ஓகேவா. ஸோ இன்சர்ஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து ஹாஸ்ட்டுக்குள்ளே நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. டு இன்ட்ரடியூசிங் த லைகேட்டட் டிஎன்ஏ இன்டு த ரெசிபியன்ட் செல்ஸ். ரெசிபியன்ட்னா அந்த it can be E. coli bacteria. Recipient cells after making them competent to receive take up DNA present in its surroundings. So recombinant DNA bearing a gene for resistant to antibiotic இந்த இப்போ வந்து நம்மளுடைய ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கோம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க டிஎன்ஏ வந்து விச் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக் அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த
அந்த வெக்டார் கூட இருக்கிற அந்த ஹாஸ்ட் டிஎன்ஏ வந்து நம்ம வந்து ஒரு செல்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த செல்ஸ் ஆல்சோ பிகம்ஸ் அ ரெசிஸ்டன்ட் டு ஆம்பிசிலின். ஓகேவா? transferred to E. coli, the host cells becomes transformed in ampicillin resistant cells. If we spread the transformed cells again on agar plates containing ampicillin, only transformants will grow. Untransformed recipient cells will die. Transformantsனா மறுபடியும் இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஒரு காம்பினேஷன் வந்து அதாவது which is resistant to ampicillin. ஸோ நம்ம அதை வந்து ஈகோலைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸோ அதில் வந்து ஈகோலை ஆல்சோ பிகம் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட். இப்போ அந்த ஈகோலையை நம்ம வந்து ஒரு கல்ச்சர் பிளேட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் அதாவது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது மட்டும்தான் வளரும். நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் வில் நாட் grow, will die. ஓகேவா? such due to ampicillin resistant gene one is able to select எது transform cell in the presence of ampicillin. The ampicillin resistance gene in this case is called as selectable marker. இந்த selectable marker அப்படின்னு சொல்லுவாங்க ampicillin resistance gene. ஸோ பிகாஸ் அது மூலிமா வந்து எது டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் அண்ட் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து எப்படி ஹாஸ்ட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து obtaining ஆஃப் த ஃபாரின் ஜீன் ப்ராடக்ட். ஓகே, எப்படி ஒரு ஃபாரின் ப்ராடக்ட் அதாவது டிஎன்ஏ வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் வெக்டார்க்குள்ளே, அந்த வெக்டாரோடையும் சேர்த்து இப்போ ஈகோலைக்குள்ளே ஹாஸ்ட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ எப்படி அந்த ஃபாரின் ப்ராடக்ட் நம்மளுக்கு என் ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாமா? When you insert an alien piece DNA to the cloning vector and transfer into the bacterial, plant or animal cells, the alien DNA gets multiplied. In almost all the recombinant technologies, the ultimate aim நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம தேவையான டிஎன்ஏ வந்து ஐசோலேட் பண்ணி வெக்டார்க்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து ஹாஸ்ட் செல்ஸ்குள்ளே வளர விடுறோம். ஓகேவா? Hence there is a need for the recombinant DNA to be expressed. ஸோ என் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்டு தான் இருக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு தான் நம்ம இந்த ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்ட்டு அந்த பார்ட் ஆஃப் த டிஎன்ஏ தான் நம்ம ஐசோலேட் பண்ணி கல்ச்சர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? The foreign gene gets expressed under appropriate conditions. The expressions of the foreign genes in host cells involve understanding many technical details. Gene optimized conditions நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீனை மட்டும்தான் இட் ஷுட் ப்ரொடியூஸ். ஒன் ஹேஸ் டு கன்சிடர் ப்ரொடியூசிங் இட் ஆன் ஏ லார்ஜ் ஸ்கேல். cloned gene of interest have to be optimized the condition. Having optimized the conditions to induce expression of the target protein இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக ஒன்று பண்ணி பார்ப்பாங்க. நம்மளுக்கு தேவையான டார்கெட் ப்ரோட்டீன் கிடச்சிதுன்னா it can be proceed for large scale, அதாவது நிறைய உற்பத்தி செய்ய ஆரம்பிப்பாங்க. If any protein encoding gene is expressed in a heterogeneous host, it is called a recombinant protein. வேறு ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து அந்த ப்ரோட்டீனை எக்ஸிபிட் பண்ணிச்சுன்னா ஹெட்டரோஜினஸ் ஹாஸ்ட் அந்த மாதிரி கேரக்டர் ஏதாவது எக்ஸிபிட் பண்ணிச்சுன்னா ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. The cells harboring clone genes may be grown on a ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் ஸ்கேலில் லெபரட்டரியில் கல்டிவேட் பண்ணுவாங்க. த கல்ச்சர் மே பி யூஸ்ட் ஃபார் டு கெட் எ டிசைர்டு ப்ரோட்டீன் அண்ட் தென் பியூரிஃபைங் பை யூஸிங் டிஃப்ரெண்ட் செப்பரேஷன் டெக்னிக்ஸ். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் செப்பரேஷன் டெக்னிக்ஸ் மூலிமா இட் கேன் பி செப்பரேட்டட் அவுட் இன் எ கண்டினியூஸ் பை யூஸிங் அ மீடியம் ட்ரைன்ட் அவுட். எஸ், கல்ச்சர் வந்து கண்டினியூவாக வந்து கல்ச்சருக்கு வந்து நியூட்ரியன்ஸ் வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கல்ச்சரில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே டிப்ளீஷன் ஆகிட்டு ஒரு சம் செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி கல்ச்சரில் வந்து நியூட்ரியன்ஸே இல்லைன்னா செல் எப்படி வளரும்? ஸோ இட் ஷுட் பி சப்கல்ச்சர்டு. அந்த பாக்டீரியா வந்து ஒன்று ஃப்ரெஷ் மீடியமுக்கு ஃபார் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் 28 days 1 monthக்கு மாற்றிட்டே இருக்கணும். ஓகேவா? டு மெயின்டைன் தர் physiologically most active log or exponential phase. This phase is called log or exponential phase. இந்த கோடு போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த ஃபேஸை log or exponential phase because growth வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். ஓகே,
This type of culturing method produces a larger biomes healing in இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான desired protein large quantitiesல we can produce. Small volume cultures cannot yield appreciable quantity of products. நம்மளுக்கு இப்போ 10 கிலோ வேணும்னா ஸ்மால் குவான்டிட்டி ஒரு பாக்டீரியா 2 பாக்டீரியாவில் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதை கல்ச்சர் பண்ணோம்னா it won't get. ஸோ 10,000 kg வேணும்னா we have to introduce at least 10,000 microbes. ஓகேவா? To produce large quantities, development of bioreactors where large volumes la prepare பண்ணதுக்கு bioreactors of culture has been processed. This bioreactors can be thought of as vessels in which raw materials are biologically converted into specific products. Raw material நம்ம இனிஷியலாக ஒரு ரா மெட்டீரியல் போடுறோம்னா வெளியில் வரும்போது வில் கெட் சம் ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? Individual enzymes using microbial, plant, animal or human cells. A bioreactor provides the optimal conditions for achieving the desired product by providing them பயோரியாக்டரில் வந்து ஒரு ஆப்டிமம் கண்டிஷன்ஸ் எல்லாமே அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. டெம்பரேச்சர், pH எல்லாமே. த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பயோரியாக்டர்ஸ் ஆர் ஸ்டிரிங் டைப். ஸோ இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? திஸ் வாஸ் அ மாடல். ஸ்டிர்டு டேங்க் இஸ் யூஷுவலி சிலிண்ட்ரிக்கல். ஸோ அதை கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு. லார்ஜ் குவான்டிட்டிஸில் நம்மளுக்கு தேவையான டிசைட் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா we have to use for bioreactors which is from 100 லிட்டர்ஸ்லேருந்து 1000 லிட்டர்ஸ் வரைக்கும். ஸ்டிர்டு டேங்க் ரியாக்டர் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும் வித் எ கர்வ். அதோடைய பேஸ் வந்து கர்வ் மாதிரி இருக்கும். அண்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் மிக்சிங் ஆக்சிஜன் அவைலபிலிட்டி கூட நம்மளுக்கு சப்போஸ் இப்போ அந்த பாக்டீரியா ஏரோபிக் பாக்டீரியானா ஆக்சிஜன் இருந்தால் தான் இட் வில் க்ரோ அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் த ஆக்சிஜன் மீடியம். ஓகேவா? The stirrer facilitates even the mixing and oxygen availability. Alternately, air bubbled can be bubbled through the reactor. So if you look the figure closely, see the bioreactor has an agitator system. Agitator na mix பண்றது சுத்துறது. ஓகேவா? an oxygen delivering system and the foam control system. ஃபோமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது இருக்குது. அண்ட் ஆக்சிஜன் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த பயோரியாக்டர்ஸில் இருக்கும் என்ன செட் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம் இருக்குது. அண்ட் pH கண்ட்ரோல் சிஸ்டம். இது எல்லாமே செட் பண்ணி தான் ஒரு பயோரியாக்டர் வந்து வெளியில் மாடலிங்க்கே வருது. ஓகேவா? டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படின்னா this is also the one of the question they were asked in NEET. After completion of the biosynthetic stage, a product has to be subjected through a series of process before it is ready for marketing as a finished product. ஸோ அது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம உருவாக்குறோன்னா மார்க்கெட்டுக்கு ஈஸியாக வராது. அது வந்து இட் ஹேஸ் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் மெனி அத்தாரிட்டிஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து த ப்ராசஸஸ் இன்க்ளூட் செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன். நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட வந்து தேவையில்லாத மெட்டபாலைட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அதை வந்து பியூரிஃபை பண்ணணும், செப்பரேஷன் பண்ணணும். விச் ஆர் கலெக்டிவ்லி ரிஃபர் டு அஸ் பியூரிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன். இந்த 2 வார்த்தை இருந்தால் தான் அந்த ப்ராசஸ் கால் டவுன் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. the product has to be formulated with suitable preservatives. எல்லா ஒரு கெமிக்கல் சிந்தசிஸில் அந்த மெடிசன்ஸ் எல்லாத்துலேயுமே it should added with the preservatives because of microbial contamination. ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கெலாம் போகும் ட்ரக்ஸ். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணது ஒரு புது ட்ரக்கு, ஒரு புது மெடிசன் அப்படின்னா இட் ஹாஸ் டு அண்டர்கோ ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ் என்னன்ட்டு இட் ஷுட் ஃபில் த நியூ ட்ரக் அப்ளிகேஷன் ஃபார்ம். NDA அப்படின்ற ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணால் தான் அந்த ட்ரக்கை வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரக்கை
ஒரு புதுசாக ஒரு ட்ரக் வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரத்துக்கு இட் ஷுட் டேக் 20 இயர்ஸ். ஓகேவா? இந்த கொரோனா பீரியடில் தான் வேக்சினுக்கு வந்து டைம் இல்லாததால் இட் காட் சீக்கிரமாகவே அப்ரூவல் ஆயிடுச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரக்கை எங்கேருந்து எடுக்கிறாங்க, அது சோர்ஸ் கண்டுபிடிச்சி அது சிந்தசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 இயர்ஸ். அதுக்கப்புறமா ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் விச் ஆர் 4 phases. அனிமல்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் ஹியூமன் வாலண்டியர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸை வச்சு செக் பண்ணுறது தான் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், இவ்வளோ டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ திஸ் வாஸ் த சாப்டர் biotechnology principles and process. We'll see you again in next chapter. Thank you.